வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் குருமா. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைக்க தேவையான பொருள். முந்திரி நான் 20 எடுத்துருக்கேங்க, உடைச்ச முந்திரி. நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா 10 போட்டுக்குங்க. சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன். தேவையான மசாலா பார்க்கலாங்க. தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், தாளிக்க சீரகங்க, எண்ணெய், 3 பத்தளவு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க அரைக்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் 4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேங்க. சீரகம் 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. இப்போ 2 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகட்டுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போட்டுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ சிக்கனை சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் அது கூட சேரட்டுங்க. ஒரு 7 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. சிக்கனோட பச்சை வாசனைலாம் போய் பாதி அளவு வெந்து வருங்க. 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா இப்போ சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விடுங்க. ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. எடுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா அரைச்சி எடுத்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்குங்க. நல்லா கெட்டியாகவும் ஆயிருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது தோசைக்கு, நான், சப்பாத்தி, ரைஸ்க்கெலாம் தொட்டு சாப்பிட்லாங்க. நல்லா சுவையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.